பிரைஸ் தி லார்ட். வெற்றியை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றார். அந்த ஜெயித்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கும் வெற்றி உண்டு என்று சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எல்லா இடத்திலும். சிலர் பார்த்துருக்கீங்களா, வெளியே ரொம்ப நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அவங்க சுயரூபம் தெரியும் இல்லையா? அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது எல்லா இடங்கள்லையும் சேம் பர்சன், வீட்லேயும் சரி வெளியும் சரி, பிரசங்க பீடத்துலேயும் சரி, அலுவலகத்திலையும் சரி, வீட்டிலையும் சரி, ஒரே நபர். எப்போ? வெற்றியோடு வாழும்போது. தோல்வி ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தோல்வியாகவே தான் நம்ம வாழ்க்கை முடிந்துடும். ஆகனால் தோல்விக்கு இடம் கொடாதபடிக்கு இந்த வசனம் சொல்ற போல கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம் மூலமாக வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் பேதுருவை பற்றி தெரியும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்கள், அதில் 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு. 3 பேரையும் மர்ரூப மலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க, யவீரின் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க, கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அந்த பேதுரு என்ன பண்ணாராம்? மறுதலித்து விட்டான். லூக்கா 22:54 முதல் 62 வரை என்ன சொல்லிக்குன்னா, மறுதலித்தான்னு சொல்லிக்குது. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சான்னு. பெரிய தோல்வி, பெரிய தோல்வி. ஆனால் அந்த தோல்வியிலேயே பேதுரு இருந்துட்டாரா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவர் அவனை திரும்பி பார்க்கும்போது அவன் மனங்கசந்து அழுதான். அப்பொழுதே அவன் அறிக்கை செய்து விட்டுட்டான்னு சொல்லி பார்க்குறோம். உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் 21:15 முதல் 17 வரை 3 முறை, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, இவைகள் எல்லாரிலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சொல்லி என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. முன்பாக அவர் சொன்ன காரியம் பேதுருக்கு ஞாபகம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார் இல்லையா? பெரிய எதிர்பார்ப்போடு இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு விருதாவாய் போய்விடாதபடி தோல்வியின் வாழ்க்கை நல்ல வெற்றிக்கு மேல் வெற்றி அடையத்தக்கதாக கர்த்தர் இன்று நம்மை அழைக்கிறார். பேதுருக்கு இறங்கின ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் இறங்குவார். ஒரு பையன், பள்ளிக்கூடத்து பையன், அவனுக்கு கணக்கு வரவே செய்யாது. போட்டு போட்டு பார்ப்பான், வரவே செய்யாது. எவ்வளோ தலைகீழாக நின்று கூட முயற்சி பண்ணுவான். அவன் அடுத்த முறை ஃபெயில் ஆயிடுவான். அவங்க 0 வாங்க மாட்டான், ஆனால் 1 டிஜிட் 2 டிஜிட் லோ மார்க் வாங்கிட்டு இருந்தான். ஆனால் அவங்க அம்மா அவனுக்காக பாரத்தோடு ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. தோல்வியை கண்டு தோண்டு போகாத, உனக்கு வெற்றி உண்டு என்று சொல்லி பேதுருவை கொடுத்து சொன்னாங்க. பேதுரு பெரிய தோல்வி அடைந்தான். ஆனால் அவன் ஆண்டவருக்காக பெரிய சாதனைகளை சாதித்த. நீயும் உனக்கும் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி கொடுத்தாங்க. அவன் 10th ஸ்டாண்டர்டில் சென்டம் மார்க் வாங்கத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஆகையினால் இந்த நாட்களில் நம்மை வெற்றி சிறக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. நமக்கு எப்போவுமே வெற்றி உண்டு. சரியா? வெற்றி நமக்கென்றுமே, வெற்றி நமக்கென்றுமே, வெற்றி என்றும் நமக்கென்றுமே. இயேசுவின் நாமத்தினால் வெற்றி வெற்றி உண்டெனக்கு, வெற்றி நமக்கென்றென்றுமே. ஆமென், ஆமென்.